வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஸ் ஆர்ட்ஃபுல் டைரிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மாய்ஸ்சரைசிங் லிப் பாம் தான் பார்க்க போகிறோம். நேச்சுரல் லிப் பாம், எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாமல் பீஸ் வேக்ஸ், கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில் இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு நேச்சுரல் லிப் பாம் தான் பண்ண போகிறோம். நான் வந்து லிப் மாஸ்க் மாதிரி கொஞ்சம் திக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுவே வந்து உங்களுக்கு ஆயிலியாக வேணும், ஒரு மாதிரி க்ளோயிங்காக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ரோஸ் பவுடர் அண்ட் போமோகிரானட் பீலிங் பவுடர் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இது ஆட் பண்ணியிருக்கனால யூஸ் பண்ணும்போது பிக்மெண்டேஷனும் குறையும், நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் இந்த லிப் பாம். நான் இதை ஒரு 10 டேஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. நம்ம காலையில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 1-2 o'clock வரைக்குமே வந்து நம்ம தண்ணியெலாம் குடித்தாலும் கூட அந்த லிப் பாம் நம்ம லிப்லேருந்து போகாது, நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ள போயிடலாமா? நம்ம செய்ய போகிற லிப் பாம்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது வந்து பீஸ் வேக்ஸ். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இல்லை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வேக்ஸ் வந்து 15 grams. இது வந்து முன்னாடி நாளே வேம்பாலம்பட்டையை வந்து கோகோனட் ஆயிலில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி வச்ச இன்ஃப்யூஸ்ட் கோகோனட் ஆயில். இது வந்து ஒரு 15 grams. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிக்மெண்டேஷன் கொடுக்கும் லிப் பாம்க்கு. நெக்ஸ்ட்டு கேஸ்டர் ஆயில் ஒரு 15 grams. வேக்ஸ் வந்து 15 grams எடுத்திருக்கோம். அதை விட டபுளாக வந்து நம்ம ஆயில் எடுத்திருக்கோம், 30 grams. அதில் 15 grams வந்து கோகோனட் ஆயில், 15 grams வந்து கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர். இது வந்து 1 teaspoon எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இல்லை நீங்களே வந்து ரோஸ் பெட்டல்ஸை வெயிலில் நல்லா காய வச்சு இல்லை நிழலில் காய வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதுளையோட தோல் பவுடர். இதுவும் வந்து நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரோஸ் ஹிப் சீட் ஆயில். இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ஷாப் அந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது ஷாப்ஸில் கிடச்சிருந்தா நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு எம்டியான லிப் பாம். அந்த பாக்ஸை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ லிப் பாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு எவர் சில்வர் பாத்திரத்தில் நம்ம பீஸ் வேக்ஸை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து அந்த பீஸ் வேக்ஸை கட் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹனியில் வர ஸ்மெல் கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மெல்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் இப்போ மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பீஸ் வேக்ஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆனதும் இதில் நம்ம வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேக்ஸும் ஆயிலும் நல்லா இதாகிற மாதிரி நீங்கள் வந்து மெல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயிலும் வேக்ஸும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் வந்து நம்ம ரோஸ் பவுடரையும் அந்த மாதுளம்பழ தோல் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த பவுடரும் நல்லா ஆயில் கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுட்டு ரோஸ் ஹிப் சீட் ஆயில் வந்து ஒரு 2 to 3 drops வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ரோஸ் ஹிப் சீட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 5 drops அளவுக்கு. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இறக்கி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் அந்த லிப் பாம்க்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதில் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எம்டி பாக்ஸில் நம்ம அந்த மெல்ட் பண்ணி வச்ச லிப் பாம் அப்படி மெதுவாக ஊற்றிக்கலாம். இப்படி ஊற்றிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எப்படி லிப் பாம் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தோம். நான் பண்ண லிப் பாம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். பெருசாக நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு டிண்டெல்லாம் எதுவும் கிடைக்காது. உங்களுக்கு இதுவே வந்து நல்ல டிண்டடாக லிப் பாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் பீட்ரூட் பவுடர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா அந்த ஒரு பிங்கிஷான டிண்ட் கிடைக்கும். எனக்கு அந்த டிண்ட் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. எனக்கு நல்லா திக்காக வேணும் அப்படிங்கிறதுனால நான் இன்னும் ஒரு ஃபார்முலா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா க்ளோயிங்காக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னுமே வந்து நீங்கள் இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம்.
இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 15 to 20 கிராம்ஸ் வந்து கேஸ்டர் ஆயில் ப்ளஸ் கோகோனட் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே நல்ல ஒரு க்ளோயிங்காக கிடைக்கும். இதுவே நல்லா க்ளோயிங்காக தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் பவுடரும் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அது டிண்டட் லிப் பாமாக கிடைக்கும். இதில் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராது. நல்ல ஒரு நேச்சுரலான லிப் பாம் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.